குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி பலியிடுவதற்காக வேண்டி அவர்கள் இருவரும் முயற்சி செய்த அந்த இடம் அதுதான். இங்கதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி படுக்க வைக்கப்பட்ட அந்த பாறை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்தார்கள். கத்தியை கொண்டு அறுக்கும் பொழுது கத்தி அறுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவினால் கத்தி அறுபடாமல் போனது. அல்லாஹ் அந்த நேரத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வர வைத்து قد صدقت الرؤيا இப்ராஹிம் قد صدقت الرؤيا இப்ராஹிமே நீங்கள் கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டீர். உங்கள் பிள்ளையை அறுப்பதை போன்று 89 வருஷத்துக்கு பிறகு, எத்தனை வருஷத்துக்கு பிறகு பிறந்துச்சு பிள்ளை? இந்த வருஷத்துல இந்த இப்பெல்லாம் நம்ம ஊர்ல குழந்தை பிறக்காட்டி என்னென்ன பேச்சு பேசுறாங்க. எத்தனை வருஷம்? 89 வருஷம் வரைக்கும் எவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டு இருப்பார்கள். அந்த தம்பதிகளுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்கும். அத்தனை வருஷத்துக்கு பிறகு பிறந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய வழியிலே அறுத்து பலியிடுவதாக கனவை கண்டு அதை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முயற்சி செஞ்ச இடம் எதுங்க? அந்த பாறை. அவர்கள் பாறையில படுக்க வச்சாங்கன்னு சொல்றாங்கல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படுக்க வைக்கும் போது, அத்தா இனிய முகத்தை பார்க்கிற மாதிரி என்ன செய்யாதீங்க, படுக்க வைக்காதீங்க, குப்புற படுக்க வைங்க, வாசத்துல என்னை அறுக்காம விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னு சொல்லப்படுது. அவர்கள் அறுத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுத்தும் கத்தி அறுபடவில்லை. அல்லாஹ் கத்திக்கான அந்த சக்தியை நிறுத்தி விட்டான். கத்திக்கு உத்தரவு அறுக்க கூடாது. இவங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவு தான் நடந்துச்சு. அப்படிப்பட்ட மிக முக்கியமான குர்பானி கொடுத்த அந்த பகுதி தான் அந்த பகுதி. அடுத்ததாக நம்முடைய பஸ்ஸுடைய லெப்ட் சைடு ஒரு பள்ளி தெரியுது. இதெல்லாம் ஹஜ்ஜுக்கு வந்தாதான் இறங்கி நடக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் வருவோமா? இன்ஷா அல்லாஹ். பஸ்ஸுடைய லெப்ட் சைடு ஒரு பள்ளி தெரியுதா? இந்த பள்ளிக்கு பேரு மஸ்ஜிதுல் ஹைஃப். 70க்கும் மேற்பட்ட நபிமார்கள் வந்து ஹஜ் செஞ்சுட்டு தொழுதுட்டு போன இடம். நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்து ஹஜ்ஜுக்கு வந்த பிறகு தொழுத இடம். அடுத்து இந்த நம்முடைய பஸ்ஸுடைய டிரைவர் பகுதிக்கு நேரா, என்னுடைய கைக்கு நேரா பாருங்க ஒரு கூண்டு தெரியுது, வெள்ளை கூண்டு. இப்ப தெரியுது பாருங்க, இங்க பாருங்க, இதுக்கு நேரா தெரியுது வெள்ளை கூண்டு. இதுதான் ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய இடம். ஜம்ரத்துல் ஊலா, முதல் ஜம்ராத், ஜம்ரத்துல் உஸ்தா, இரண்டாவது ஜம்ராத், ஜம்ரத்துல் அக்கபா, கடைசி ஜம்ராத்னு 3 ஜம்ராத் இருக்குது. இதுக்கு நேரா முதல் ஷைத்தான், இரண்டாவது ஷைத்தான், மூணாவது ஷைத்தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி அழைத்து வரும் பொழுது ஷைத்தான் வந்து குறுக்கிட்டு தடுத்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானை கல்லை கொண்டு எறிந்தார்கள். அதுதான் இன்றைக்கும் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. ஜமராத்து கல் எறியக்கூடிய அந்த கடமை. அல்லாஹ் தஆலா அங்கே சென்று கல் எறிவதற்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய டென்ட்டுகள்ல இருக்கு பாருங்க, லெஃப்ட் சைடு ரைட் சைடுல எல்லா பகுதியிலும் டென்ட்டுகள் தெரியுது பாருங்க. பர்மனன்ட் டென்ட்டா இப்ப கட்டடமா கட்டுறாங்க. இந்த பாருங்க, கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க? கட்டடங்களாக எழுப்புறாங்க எல்லா இடத்தையும். நிரந்தரமா அதிகமான ஹாஜிகள் வந்து செல்லணும். இப்போதைக்கு 30 லட்சம் பேர் தான் அனுமதி. வரக்கூடிய காலம் கோடிக்கணக்கில் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கான வசதி வாய்ப்புகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வருடம் முழுவதும் இங்க வேலை நடந்துகிட்டே இருக்கும். இந்த டென்ட்டுகள்ல பராமரிப்பு வேலை நடக்கும். ஹஜ்ஜு வரக்கூடிய இன்னும் 5 மாசம் இருக்குது. இப்பவும் வேலை நடந்துட்டு தான் இருக்கு. வருஷம் ஃபுல்லா நடக்கும். அல்லாஹ் தஆலா இங்கே வருவதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த பகுதியிலெல்லாம் காரெல்லாம் போக முடியாது. எல்லாம் ஹாஜிகள் நடக்கக்கூடிய பகுதி. இது ரிசர்வ்டு ஏரியா. ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் ஓப்பனு. ஹஜ்ஜு நேரத்தில் மட்டும்தான் இங்க யாரும் நடமாட முடியும். நம்ம நடமாட்டோம்னா நம்ம கம்பெனிக்காரனுக்கு ஃபைல் கொடுத்துரும். அதனாலதான் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இங்க இறங்கவே மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் வினாவுடைய டென்ட்டுகள் முடிஞ்சிருச்சு. இருந்து கொஞ்சம் தூரத்தை பார்க்கணும். இந்த குகைக்கு அடுத்து என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த குகைகள்லாம் பெரிய ஆச்சரியம். ஏன்னா பல மலைகளையும் மிக சுலபமாக கடக்கக்கூடிய வழி இதெல்லாம். பல இடங்களையும் என்ன செய்யுது, மக்கா முழுவதும் மலைகள் தான். எல்லாத்துலையும் குகையை போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் நகரத்தை போட்டு குகையை போட்டு தான் என்ன செஞ்சிருக்காங்க, நமக்கு பயணத்தை லேசாக்கி இருக்காங்க. இல்லாட்டி ஒரே நாள்ல இத்தனை இடங்கள்ல வந்துட்டு போறதெல்லாம் பெரிய சிரமம். இந்த மாதிரி இன்னும் பின்னாடி டென்ட்டுகள் வருது பாருங்க. ரைட் சைட்ல பாருங்க, ரைட் சைட்ல பாருங்க பின்னாடி டென்ட்டுகளை. அல்லாஹ் அக்பர். தக்பீர்கள் முழங்கக்கூடிய ஒரு அமல்கள் செய்யக்கூடிய நாள்கள் தான்
இதுதான் வினாவுடைய நாட்கள். அப்ப உங்களுக்கு துல்லாஜி பிறை ஃபஜர் வரைக்கும் முஸ்தலிஃபால என்ன செய்வாங்க? ஹாஜிகள் தங்கியிருப்பாங்க. துல்லாஜி பிறை ஃபஜர் வரைக்கும் 10 வரைக்கும் 10ஆம் தேதி ஃபஜர் வரைக்கும் முஸ்தலிஃபால இருப்பாங்க. ஏன் 9ஆம் தேதி நைட் எங்க வருவாங்க? முஸ்தலிஃபாவுக்கு வருவாங்க. வந்து ஃபஜர் வரைக்கும் தங்கியிருப்பாங்க. துல்லாஜி பிறை 10 அன்று ஃபஜரை தொழுதுட்டு ஷைத்தானுக்கு கல்லெறிவதற்காக வேண்டி வருவாங்க. இப்ப பார்த்தோம், முதல் ஷைத்தானுடைய இதுதான் தெரிஞ்சிச்சு. அடுத்தடுத்து 2 கூட்டுகள் இருக்கும். ஷைத்தானுடைய உருவாக்கி இருக்காது. ஒரு பெரிய மதில் சுவரை எழுப்பியிருப்பாங்க. அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானுக்கு கல்லெறிந்தார்கள். அதனால என்ன செய்யறோம்? நம்மளும் ஷைத்தானுக்கு கல்லெறி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே வந்து ஹஜ் செய்தார்கள். இந்த இடங்களில் தங்கினார்கள். அதனால நம்ம என்ன செய்யறோம்? இந்த இடங்கள்ல வந்து தங்குறோம். நம்முடைய மார்க்கமே, இஸ்லாமிய மார்க்கமே யாருடைய மார்க்கம்? மில்லத் அபீக்கும் இப்ராஹிம். அல்லாஹ் என்ன சொல்றான்? யாருடைய மார்க்கமாக சொல்லுகின்றார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கம். அவன் தான் உங்களுக்கு முஸ்லிம் என்ற பெயரை வைத்தான். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன். குர்ஆனுடைய வசனம் இது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகங்கள் தான், அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த அந்த தியாகங்கள் தான் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்முடைய குர்பானி யாருடைய குர்பானி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த குர்பானி. அவர்கள் தன்னுடைய பிள்ளையை அடுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி பலியிடுவதற்கு துணிந்த அந்த துணிவு தான் நமக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கு. எல்லா நன்மையும் யாருக்குரியது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் போகும். ஏன்? அவங்க தான் காரணம். எல்லாத்துக்கும் காரணம் யாரு? அதனாலதான் நாளைக்கு கியாமத் நாள்ல முதலில் ஆடை அணிவிக்கப்படக்கூடிய நபர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முதலில் ஆடை அணிவிக்கக்கூடிய நபர்கள் யாருங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யாரும் சொல்லலாம், அப்படி எல்லாம் ஆடை இல்லாம இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க. ஆமா ஆயிஷாவே, ஆனாலும் அந்த நாளுடைய கடுமை